தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். பாடகி கெனிஷா தனது அழகான துணை என்று நடிகர் ரவி மோகன் தெரிவித்திருக்கிறார். தோழியாக அறிமுகமான கெனிஷா தற்போது துணையாக மாறியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தனது மனைவியை மட்டுமே பிரிந்து இருப்பதாகவும் குழந்தைகளை அல்ல என்றும் ரவி மோகன் தெரிவித்திருக்கிறார். ரவி மோகன் கெனிஷாவுடன் நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்றது குறித்து அவருடைய மனைவி ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது ரவி மோகன் தரப்பிலிருந்து இதுபோன்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இப்போ ஊகத்திற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக ரவி மோகன் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். விவரங்கள். காயத்ரி, ஜெயம் ரவி என்ற பெயரில் திரைப்படங்களில் நடித்து வந்த ரவி ஆர்த்தி என்பவரை பல ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இவர்களுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் இருவரும் பிரிவதாகவும் சில மாதங்களுக்கு முன்பு ரவி அறிவித்திருந்தார். இந்த தகவலானது மிகவும் ஒரு திரைத்துறையிலும் சரி, அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் மிகவும் சந்தோஷமாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்து வளம் வந்த தமிழ் திரை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர தம்பதி என்ற பெயர் அவங்களுக்கு இருந்தது. இந்த நிலையில்தான் ரவி அப்படி அவ்வாறு அறிவித்தது பெரும் ஒரு அதிர்ச்சியாக திரைத்துறையாளரும் அவருடைய நண்பர்களாலும் பார்க்கப்பட்டது. இந்த பிரச்சனை சென்று கொண்டிருந்த பொழுதுதான் இரு தரப்பிலும், அதாவது அந்த அறிவிப்பு வெளியான போது இரு தரப்பும் தங்களுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். விவாகரத்து கேட்டும் ஜெயம் ரவி நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். அந்த வழக்கு நடைபெற்று வந்தாலும் ஆர்த்தி, அதாவது ஜெயம் ரவியுடைய மனைவி அதில் விவாகரத்து கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்து வந்தார். அந்த பிரச்சனைகள் தொடங்கி பல மாதங்களுக்கு பிறகுதான் தற்போது வேல்ஸ் நிறுவனத்துடைய ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமண விழாவிற்கு ஜெயம் ரவி அவருடைய காதலியோடு வந்திருந்தார். இது பெரும் விவாதத்துக்கானது. சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பகரப்பட்டு பேசப்பட்டு வந்தது. இதை தொடர்ந்துதான் ஆர்த்தி மீண்டும் ஒரு நீண்ட அறிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார். அதில் தன்னுடைய அதிருப்தியும் தன்னுடைய கண்டனத்தையும் கூறியிருந்தார். தான் மீது எந்த தவறும் இல்லை அந்த பிரச்சனையில் என்பது ரீதியான பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் ரவி இப்பொழுது ஒரு 4 பக்க ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதில் கடந்த 5 ஆண்டுகளாக தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தன்னுடைய மகனை கூட பார்க்க விடவில்லை. மகனுக்கு விபத்து ஏற்பட்டதும் தனக்கு தெரியாது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றது. 5 ஆண்டுகள் தான் சம்பாதித்த அந்த பணமானது தன் பெற்றோருக்கு கூட செலவிடாமல் அவர்களுக்கு தான் ஆடம்பர வாழ்க்கைக்கு செலவிடப்பட்டது என்று பல்வேறு விளக்கங்களை இந்த 4 பக்க அறிக்கையில் கொடுத்திருக்கிறார். காயத்ரி, நன்றி செந்தில், விவரங்களை வழங்கியமைக்காக.